நாம் ஜெபம் செய்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலையிலும் அருமையான மணமகனை வரவேற்ற தேவன் அவருடைய ஏற்ற துறவியாகிய அருமையான விழா எலும்பை ஜெசிகாவை இந்த நேரத்தில் வரவேற்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீரே இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்கிறோம். பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென், ஆமென். ஆகவே முதலாவதாக மணமகனுடைய கரங்களில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது மணமகனுடைய கரங்களில் இருக்கிற பைபிளை இனி ஜெசிகாவுக்கு சொந்தம் என்று அர்ப்பணிக்கிறார்கள். கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெசிகாவுடைய பரிசுத்த வேதாகமத்தை மணமகனுக்கு கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். இப்பொழுது பொண்ணுடைய கை பிடிச்சு கொடுக்கிறார்கள். அம்மா 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 வலது கையை பிடிச்சி மணமகனுடைய வலது கையை பிடித்து மகன் கையில ஒப்படைக்கும்படி கேட்கிறோம். சைடுல அந்த சைடு போங்க. இங்க பாருங்க. உங்கள் சொந்த மனைவியாக ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் அனைவரும் இந்த உறுதிமொழியை கேட்டோம். திருச்சபை, கிராம மக்கள், பொதுமக்கள், உறவினர்கள் மத்தியிலே அருமையான மணமகன் கொடுத்த வாக்கு. இப்பொழுது மணமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறீர்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரையிலும் அருமையான ஜபராஜை
ஒரு கணவன் மனைவியாக இந்த நாளிலிருந்து ஒரு அடையாளத்தை கொடுத்து அவளை இணைத்து அவள் ஆசீர்வதித்து வர இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இம்மாவட்டத்தை ஆசீர்வதித்து இதை அவர்கள் பயணத்தோடு அடையவும் பயணத்தோடு எதிர்கொள்ளவும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து
தங்கள் சொந்த புருஷர்கள் எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைக்கிற முதலியானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மதிப்புள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் இருக்க வேண்டும் பரிசுத்தம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து சபைக்கு வந்து காலையிலே உங்கள் 2 பேரும் கைப்பிடிச்சு பைபிள் சொல்லுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டு பதில் தருவார். இதுவரை நீங்கள் தனியாக இருந்தீங்க. ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் தருகிறார். புத்திர ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நீங்கள் காலையில் எழுந்து இருக்கோடு ஆண்டவரை முதலாவது தேடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் போதோ கிடைக்கிறது ஆண்டவர் கிருபை தருவார், சமாதானம் தருவார், ஆவிக்குரிய சந்தோஷம் தருவார். ஆண்டவர் ஆவிக்குரிய பூமிக்குரிய கர்த்தத்தின் ஆசீர்வாதம் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் இல்லாமல் கீழ்ப்படிந்திருக்கணும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் நீங்க செபிக்கணும். இப்படி செய்யும்போது ஒருவேளை சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் மன்னித்து நீங்க ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் முதலாவது அவர் வேலை வேண்டும். ஆண்டவர் ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் சொன்னார். அருமையான சபராஜியும் திருமணமாரியும் அருமையான மனமக்களும் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை